மாநில, தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான விளையாட்டு போட்டிகள்ல பதக்கங்களை வென்ற மாணவ மாணவியர்களுக்கு சர்டிபிகேட்ஸ், பாராட்டு சான்றிதழ்கள் வழங்குகின்ற இந்த விழாவில் பங்கேற்று உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். பள்ளிகளிலிருந்து விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்ட என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாகும். இதனை தொடர்ந்து செய்து வருகின்ற பள்ளி கல்வித்துறைக்கு முதல்ல என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த துறை இப்படி செய்வது, தொடர்ந்து இதை செய்வது ஒரு விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சராக எனக்கு கூடுதல் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. தமிழ்நாட்டில் இருந்து இளம் விளையாட்டு வீரர்களை அடையாளம் காண்பதற்கு இது போன்ற நிகழ்ச்சிகள் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கின்றன. பாட புத்தகத்தில் சிலபஸ்ல இருந்து கிடைக்கின்ற கல்வி மட்டுமல்ல, விளையாட்டின் மூலமும் நிறைய விஷயங்களை மாணவர்கள் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். கோஆபரேஷன், டீம் ஒர்க், கான்பிடன்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப், ஸ்ட்ராட்டஜி, பிளானிங், எக்ஸிகியூஷன் என வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை குணங்களையும் நமக்கு விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் கற்றுக் கொடுக்கிறது. சாதாரணமாக பாட புத்தகத்தை மட்டும் படிக்கிற போது இதையெல்லாம் கற்றுக்கொள்ள முடியாது. எனவே படிப்பிலும் விளையாட்டிலும் ஈடுபடக்கூடிய மாணவர்கள் நீங்கள் எப்பொழுதுமே தனி சிறப்போடு இருப்பீங்க. கல்வியிலும் கவனத்தும் செலுத்த வேண்டும், அதே நேரத்தில் விளையாட்டிலும் உங்களுடைய கவனம் இருக்க வேண்டும். விளையாட்டுன்னா தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்தில் தவறாமல் நீங்க பயிற்சி செய்ய வேண்டும். எப்பவாச்சும் கிரவுண்டு பக்கம் தலை காட்டினா போதும்னு மட்டும் இருந்துடக்கூடாது. நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்யும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய திறமை உங்களை அறியாமலே அது கூடிக்கொண்டே போகும். நீங்கள் அடுத்தடுத்த உயரங்களை தொடுவதற்கு தொடர்ந்து நீங்கள் பிராக்டிஸ் செய்ய வேண்டும். மேன்மேலும் போட்டிகளில் அதிகமாக பங்கேற்க வேண்டும். விளையாட்டை பொறுத்த வரைக்கும் வெற்றி எவ்வளவு முக்கியமோ விடாமுயற்சியும் அதே அளவுக்கு முக்கியம். 1992 நடந்த இந்த ஒலிம்பிக் கேம்ஸ்ல எத்தனையோ பேர் பதக்கங்களை வென்றிருப்பாங்க. ஆனா 1992 ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஒருத்தரோட பேர் நம்ம அத்தனை பேருக்குமே ஞாபகம் வரும். அவருடைய பேர் தான் பிரிட்டிஷ் ஓட்டப்பந்தய வீரர் டெரிக் ரெட்மண்ட் அப்படிங்கிறவரோட பேர். அவர் பதக்கம்லாம் வெல்லல, ஆனால் அவரை ஏன் எல்லாருக்கும் தெரியுதுன்னா அந்த ஒலிம்பிக்ல அவர் வெளிப்படுத்திய விடாமுயற்சி என்பதுதான் அதற்கு காரணம். அந்த ஒலிம்பிக்ஸ்ல 400 மீட்டர்ஸ் ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது பாதி தூரத்தில் ஓடிட்டு இருக்கும் போதே அவருக்கு கடுமையான தசை பிடிப்பு, ஹாம்ஸ்ட்ரிங் மசில் கிராம்ப் ஆயிடுச்சு. அதனால அதுக்கு மேல அவரால் ஓட முடியல. ஓட முடியாம இருந்தாலும் தன்னுடைய கால்களால நொண்டிக்கொண்டே அந்த டார்கெட் வரைக்கும் போய் அவர் ரீச் பண்ண ட்ரை பண்ணார். அதை பார்த்து அவருடைய அப்பாவும் ஆடியன்ஸ்ல இருந்து வெளில ஓடி வந்து தன்னுடைய மகனுக்கு கையை பிடிச்சிட்டு அவரும் ஓட ட்ரை பண்ணார் அந்த ரேஸ்ல. அங்க இருந்த பாதுகாவலர்கள் அவங்கள வந்து ட்ராக்கை விட்டு வெளியில போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க அப்பாவும் பையனும் சொன்னாங்க, எங்களை விட்டுடுங்க, ட்ராக்கில் நாங்க ஓட வேண்டும், எங்களுடைய லட்சியம் வெற்றி பெற வேண்டும் என்பது மட்டுமல்ல, இலக்கை அடைந்து விட வேண்டும் என்பது. அப்படிதான் அவங்க சொன்னது, we don't want to win but we want to finish the race அப்படின்னு சொன்னாங்க. ரெட்மண்ட் கடைசி வரைக்கும் அந்த கடைசி கோடு வரை கொண்டு போய் சேர்த்தது அவங்களுடைய அப்பா. டெரிக் ரெட்மண்ட் இந்த விடாமுயற்சியும் உறுதியை பார்த்து மைதானத்தில் இருந்த லட்சக்கணக்கான பார்வையர்கள் எழுந்து நின்று அவங்க 2 பேருக்குமே ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்க. இதை நான் இங்க எதுக்காக சொல்றேன்னா, வெற்றிகள் மட்டும்தான் வரலாற்று நிலைக்கும் என்று கிடையாது. சில நேரங்கள்ல விடாமுயற்சியும் வரலாற்று நிலைக்கும் என்பதற்கு டெரிக் ரெட்மண்ட் தான் மிகச்சிறந்த உதாரணம். ஆகவே என்ன இடையூறு வந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சியை நீங்கள் தயவு செய்து கைவிட்டுறாதீங்க. உங்களுக்கு அனைத்து வகையிலும் துணை நிற்க நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய திராவிட மாடல் அரசும் நம்முடைய விளையாட்டுத்துறையும் இருக்கிறது. நானும் என்றைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தனாக, உங்களுடைய அண்ணனாக, உங்களுடைய எல்லா முயற்சிக்கும் துணை நிற்பேன். நீங்கள் வெளிநாடு, வெளி மாநிலங்களுக்கு சென்று விளையாடுகின்ற போது உங்களுக்காக உதவிட தமிழ்நாடு சாம்பியன்ஸ் பவுண்டேஷன், தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை என்றைக்குமே உங்களுக்கு துணை நிற்கும். அதன் மூலம் நிதி உதவி மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் வாங்குவதற்கு என்றைக்கும் உதவிகளை நாங்கள் தொடர்ந்து செய்து வருகின்றோம். ஆகவே நீங்கள் அத்தனை பேரும்
சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன், சாம்பியன்ஸ் அறக்கட்டளையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதற்காக தமிழ்நாடு champions.sdat.in என்கின்ற இணையதளத்தில், அந்த வெப்சைட்ல நீங்க என்னைக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு உடனடியாக அந்த உதவிகள் செய்யப்படும். அதே மாதிரி இந்த ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை, தமிழ்நாடு சிஎம் ட்ரோஃபி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் தொடங்கி இருக்கின்றோம். கிட்டத்தட்ட பிரைஸ் பண்ணி மட்டும் 36 கோடி ரூபாய் தமிழ்நாடு சிஎம் ட்ரோஃபி மூலமாக கொடுக்கப்படுகின்றது. அதிலையும் நீங்க கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இறுதியாக ஒரே ஒரு விஷயம், பல நிகழ்ச்சிகள்ல உங்ககிட்ட பல முறை நான் சொல்லியிருக்கின்றேன். அதாவது மாணவர்கள் சார்பாக டீச்சர்ஸ் கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான், பிடி பீரியட எந்த டீச்சரும் தயவு செய்து கடன் வாங்கி அதுல பாடம் நடத்தாதீங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சரை வச்சுக்கிட்டே தான் இந்த கோரிக்கையை வைக்கிறேன். வேணும்னா சயின்ஸ் மேக்ஸ் டீச்சர்ஸ் உங்களோட பீரியட்ல மாணவர்களை தயவு செய்து பிடி பீரியடுக்கு கடன் கொடுங்க. ஏன்னா பிடி பீரியடுங்கிறது ஒவ்வொரு மாணவர்களுடைய உரிமை. அதுல நிச்சயமா நீங்க விளையாட வேண்டும், ஸ்போர்ட்ஸ் பிராக்டிஸ்க்கு நீங்க அதை எடுத்துக்க வேண்டும். இங்க இவ்வளவு மாணவர்கள் மெடல்ஸ் வாங்கி இருக்கிறத பார்க்கும் போதே எனக்கு தெரியுது, இப்பெல்லாம் பிடி பீரியட்ல நீங்க விளையாட அனுமதிக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களால உணர முடியுது, புரிஞ்சுக்க முடியுது. அதற்காக பள்ளி கல்வித்துறை அமைச்சர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கின்றேன். பதக்கங்களை வென்ற மாணவ மாணவியர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும், அவர்களுடைய ட்ரெயினர்ஸ் கோச்சஸ் பயிற்சியாளர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்தையும் தெரிவித்து, இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர்களுக்கும் அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் விளையாட்டு வீரர்கள் உங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவில்லா ஊக்கமுடையா நுழை என்கின்ற வள்ளுவனுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய விளக்க உரை என்பது உயர்வு உறுதியான ஊக்கமுடையவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களிடம் போய் சேரும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நடைபெறுகின்ற 2024-25 ஆண்டு கல்வியாண்டிற்கான நடைபெற்ற சர்வதேச தேசிய மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்குகின்ற இந்த விழாவில் அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற அரசு முதன்மை செயலாளர் மருத்துவர் சந்திரமோகன் IAS அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற, எங்களை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களே, மாண்புமிகு இந்து சமய மற்றும் அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் PK சேகர் பாபு அவர்களே, எங்களுடைய இயக்குனர் முனைவர் கண்ணப்பன் சார் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாநகராட்சியுடைய மேயர் திருமதி பிரியா அவர்களே, எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பரந்தாமன் அவர்களே, தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய துணைத் தலைவர் சகோதரர் முத்துக்குமார் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அரசு ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய உறுப்பினர் உயர் திரு சேதுராம் வர்மா அவர்களே, தொடக்க கல்வியுடைய இயக்குனர் முனைவர் நரேஷார் அவர்களே, தனியார் பள்ளிகளுடைய இயக்குனர் நிறைவாக நன்றியுரையாற்ற இருக்கின்ற முனைவர் குப்புசாமி சார் அவர்களுக்கும், இணை இயக்குனர் சசிகலா மேடம் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும், எதிரே அமர்ந்திருக்கின்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும், பயிற்சியாளர்களுக்கும், பல்வேறு சங்கங்களை சார்ந்திருக்கின்ற உறுப்பினர்களுக்கும், பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் முதல் எங்களுடைய வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏறத்தாழ 135க்கும் மேற்பட்டிருக்கின்ற மாணவ செல்வங்கள் இன்டர்நேஷனல் லெவல்ல பதக்கம் வென்றது. ஏறத்தாழ 1350 மாணவர்கள் தேசிய அளவில் நேஷனல் லெவல்ல பதக்கம் வென்றது. ஏறத்தாழ 4293 நமது பிள்ளைகள் அந்தந்த மாவட்ட அளவில் பதக்கம் வென்றது என்று ஏறத்தாழ 5788 மாணவ செல்வங்கள் இன்றைக்கு சாதனையாளராக இன்றைக்கு இந்த நேரு அரங்கத்தில் நிறைந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், அந்த ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் வழங்கிய நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களை நம் அனைவரின் சார்பாக நான் வருக 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 என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். எதற்காக அந்த ஆக்கமும் ஊக்கமும் என்று சொன்னால்,
மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடிக்கடி சொல்வது போலதான் இந்த விளையாட்டுத்துறை என்று வரும்பொழுது தனக்கான ஒரு இலக்கை நிர்ணயித்துக் கொண்டு தமிழ்நாட்டை ஒட்டுமொத்த உலகமும் இன்றைக்கு பார்க்கின்ற அளவிற்கு, ஏன் ஒன்றியமே இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ்நாட்டை உற்று நோக்குகின்ற அளவிற்கு இந்த தமிழ்நாட்டை விளையாட்டுத்துறையில் மாற்றி காட்டியது யார் என்று சொன்னால் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். ஆக அந்த ஆக்கமும் ஊக்கமும் தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய சாதனையாளர்கள் தான் இன்றைக்கு உருவாக்கி தந்திருக்கிறது என்பதை நாங்கள் பெருமையோடு நாங்கள் எடுத்து சொல்வோம். ஆக அந்த வகையில் தான் நீங்களே கொஞ்சம் நினைச்சு பாருங்க. 2021 நம்முடைய திராவிட மாடல் அரசாங்கம் அமைந்ததிலிருந்து அவர் எடுத்துக்கிட்ட முயற்சி எல்லாம் பாருங்க. கேலோ இந்தியா நடத்துறதுலேருந்து சரி, சைக்ளோத்தான் நடத்துறதுலேருந்து சரி, டென்னிஸ் போட்டிகள் நடத்துவதிலிருந்து சரி, செஸ் ஒலிம்பியாடு நடத்துறதுலேருந்து சரி, ஹாக்கி போட்டி நடத்துறதுலேருந்து சரி, சர்ஃபிங் கேம் நடத்துவதிலிருந்து சரி, ஸ்குவாஷ் நடத்துறதுலேருந்து சரி, F4 கார் பந்தயம் நடத்துறதுலேருந்து சரி, ஏன் சென்னை செஸ் ஒலிம்பியாட் கிராண்ட் மாஸ்டர்ஸ் நடத்துறதுலேருந்து சரி, எல்லாம் பாத்தீங்கன்னா தனக்கென்று ஒரு இலக்கை வைத்துக் கொண்டு இதெல்லாம் நம்ம கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம் இத்தனை காலத்துல. ஆனா இதுக்கு அவ்வளோ ஒரு போக்கஸ் கொடுக்குறாரு. ஏன் எங்களுடைய பிள்ளைங்க படிப்புல இன்னைக்கு உயர்ந்த இடத்துக்கு வந்துருவாங்க, ஆனா அவங்களுக்கான தனி திறமையை வளர்த்தெடுக்க வேண்டியது என்னுடைய கடமை என்று பணியாற்றி கொண்டிருப்பவர் தான் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் என்று நாம் மறந்திருக்க கூடாது. சரி, அது மட்டும் தான் செய்யறாரா? நீ அடுத்த நாட்டுக்கு நீ போறியா, இல்ல அடுத்த நீ ஸ்டேட்டுக்கு போறியா, நான் போறதுக்கான பயண செலவை நான் தரேன், நீ போய் நீ ஜெயிச்சுட்டு வா. சரி, போயிட்டியா, ஜெயிச்சிட்டியா, சாதனை படைச்சிட்டியா, அதற்கான ஊக்கத்தொகையை நான் தருகிறேன். சரி, ஊக்கத்தொகை மட்டும்தான் உனக்கு தரேன்னா அரசாங்க உத்தியோகத்தில் உனக்கு 3% இடஒதுக்கீடு தரேன் என்று இன்றைக்கு அரசு ஊழியர்களாக மாற்றி காட்டுகிறார். ஆக ஒரு நிகழ்வை அவர் தொடங்கிட்டார்னா அதோட ஃபாலோ அப் எங்க போய் நிக்குது பாருங்க. அவர் கையை பிடிச்சி உங்களை அழைச்சிட்டு போய் ஒரு இடத்துல உத்தியோகத்துல உட்கார வைக்கிற வரைக்கும் அந்த ஊக்கத்தை வழங்கி கொண்டிருப்பவர் தான் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். அதனால்தான் எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை சார், நீங்க நம்ம நிறைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பத்தி நம்ம பேசுறோம். இன்னைக்கு தமிழ்நாடு 51% தாண்டி போயிடுச்சு என்று சொன்னா அதுக்கு அடித்தளம் எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை. நாங்க போறீங்க ஸ்ட்ராங் பவுண்டேஷன் தான் அது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல அதிகமாக அது காட்டுகிறது. அதே போன்றுதான் இன்டர்நேஷனல் லெவலையும் சரி, ஸ்டேட் லெவலையும் சரி, நேஷனல் லெவலையும் நீங்களா இன்னைக்கு சாதிக்கிறீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்ந்திருக்கின்ற, அது குறிப்பாக பாத்தீங்கன்னா நம்முடைய ரிபப்ளிக் டே கேம்ஸ் ஆக இருந்தாலும் சரி, அல்லது பாரதியார் தின விளையாட்டுகளாக இருந்தாலும் சரி, அல்லது ஓல்டு கேம்ஸ் நியூ கேம்ஸ் கிளாசிஃபை பண்ணி இதுல ஏறத்தாழ 12.5 கோடி ரூபாய் நிதியை நாங்கள் ஒதுக்கீடு செய்து அந்த மாணவ சங்கங்கள்லாம் நாங்கள் தயார்படுத்துவதன் காரணமாக இன்றைக்கு இவ்வளவு பெரிய சாதனையாளர்களாக நீங்க வந்திருக்கிறீங்க. உள்ளபடியே எங்களுக்கு அது பெருமையாக இருக்கின்றது. ஆக தொடர்ந்து உங்களை ஊக்கப்படுத்திட வேண்டும், தொடர்ந்து இது போன்ற விளையாட்டுத்துறை நீங்கள் சாதனைப்படுத்திட வேண்டும் என்பதை விரும்புகின்றவர் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக அகாடமிக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா எங்க பிள்ளைங்க சாதனை படைப்பாங்க. அது விளையாட்டுத்துறையா இருந்தாலும் எங்களுடைய பிள்ளைகள் சாதனை படைப்பார்கள். அது நீங்க வந்துட்டு போயிருக்கிறீங்க, உள்ளபடியே இன்னும் அதிகப்படியாக. ஏன் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு 1 வீக் முன்னாடி கூட நீங்க பாத்திருப்பீங்க, அடுத்தது ஏசியா லெவல்ல ஸ்குவாஷ் கேம்ஸ் எனக்கு தெரிஞ்சு வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவிலே நடக்கப்படுது. அதுக்கு நீங்க அனௌன்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க அடுத்த டென்னிஸ் போட்டியும் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க. ஏன் தமிழ்நாட்டுடைய ஒலிம்பிக் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் கோப்பைக்கான தேதியும் நீங்க அறிவிச்சிட்டீங்க. சோ இன்றைக்கு அவருடைய திருக்கரங்களால் யார் யாரெல்லாம் பதக்கம் வாங்க வந்திருக்கிறீர்களோ, இந்த நம்முடைய முதலமைச்சர் கோப்பை முடிந்ததுக்கு பிறகு நம்முடைய திராவிட மாடல் நாயகர் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் திருக்கரங்களாலும் பரிசை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்க அனைவருமே முதலமைச்சர் கோப்பையில் நீங்க கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளையும் வைக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு முத்தமிழர் கலைஞர் அவர்கள் அவர் தான் சொல்லுவாரு, விவசாயியோட வியர்வைக்கும் விளையாட்டு வீரனுடைய வேருக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், விவசாயினுடைய வியர்வை என்று வரும்பொழுது தரிசு நிலத்தை விளைநிலமாக மாற்றுமாம், விளையாட்டினுடைய வேர்வை என்பது பரிசுகளை குவிக்குமாம் என்று சொன்னவர் முத்தமிழர் கலைஞர். அவருடைய பேர பிள்ளையாக இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. மிகப்பெரிய ஊக்கத்தை அது எங்கள் தந்து கொண்டிருக்கின்றது. ஆக வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள், ஏன் நடைபெறவிருக்கின்ற அவர் என்னைக்கு தேதி அறிவிச்சிருக்காரோ நடைபெறவிருக்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ஒலிம்பிக்ஸ் என்று நம்ம சொல்லக்கூடிய முதலமைச்சர் கோப்பையிலும் நீங்கள் கலந்து கொண்டு பரிசுகளை நீங்கள் வென்றிட வேண்டும் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.